அவரை நான் பார்த்தளவில் இதுதான் அவருடைய மனதில் தான் காட்டும் இடங்கள் உறுதியானது என்ற இதை அந்த முகத்திலே தெரிந்தது. வயது என்று அவர்கள் பார்க்கவில்லை. சிறுவர்களும் தான் வயது கூடினவர்களும் தான் என்று அழைக்கப்பட்டார்கள். அவர் வந்தபோது நேரடியாக ஒரு இடத்துக்கு போனார், ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு. எனக்கு இன்னும் அந்த இடம் ஞாபகமாக இருக்கின்றது. நேரடியாக போய் இதற்கு நீங்கள் புதைக்கப்பட்டது உடலை காண்பீர்கள். அவருடைய மனநிலையை அதற்கு காட்டுகிறார். அதாவது எந்த விதமான தயக்கம் இல்லாமல் கொள்ளலாம், அழிக்கலாம் என்று. சில வேளை முதல் அது இரகசியமாக தான் நடந்தது. சில வேளை சில உடல்கள் கண்கள் பிடுங்கப்பட்டு கையால் முறிக்கப்பட்டு சில உடல்கள் வீதியோரங்களில் காணப்பட்டது. அந்த பகுதியிலே பெரும் சத்தம் கேட்கிறது இரவு நேரங்களில். அதாவது பெரிய இயந்திரங்கள் இயங்குமா போல் வேலை செய்யுமா போல் பெரும் சத்தம் கேட்கிறது. புகை மண்டலமும் எழும்பிக் கொண்டு போறது. நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் மிக பெரும் பொக்கிசமாகவும் ஈழத்தமிழர்களுடைய ஈழ விடுதலை போராட்டத்தில் பெரும் அடையாளமாகவும் ஒரு ஆதாரமாகவும் ஒரு ஆவணமாகவும் இருக்கக்கூடிய கனடாவில் வசித்து வரக்கூடிய அருட்தந்தை அல்போன்சஸ் இருதயநாயகம் பெர்னாட் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் அருட்தந்தை அவர்களே. வணக்கம் வணக்கம், நல்ல மகிழ்ச்சி. ஊடறுப்பு நான் அடிக்கடி பார்த்துக்கொள்றேன். நான் நல்ல நிகழ்ச்சி. அருட்தந்தை அவர்களே, செம்மணி விவகாரம் இப்போது பேசப்படுகின்றது. செம்மணி தொடர்பில் பேசுகின்ற போது, பல தரவுகளை தேடுகின்ற போது, உங்களை தவிர்த்து விட்டு செம்மணி தொடர்பில் பேச முடியாது, அல்லது உங்களை தவிர்த்து விட்டு அந்த களத்திலே பல விடயங்களை ஆய்வு செய்ய முடியாத அளவில் உங்களுடைய பெயர்கள் பல இடங்களிலே ஆவணப்படுத்தப்பட்டிருக்கின்றன. உங்களுடைய பெயர்கள் பல இடங்களிலே பதிவாகி இருக்கின்றது. செம்மணி தொடர்பாக உங்களுடைய நினைவுகளும் அன்றைய நாட்களின் உங்களுடைய மனப்பதிவுகளும் எப்படி இருக்கின்றது? இதற்கு நான் என்னென்று செம்மணியோடு தொடர்பட்டது என்றதை ஒரு பின்னணியை சுருக்கமாக சொல்லுகிறேன். அப்போதுதான் மிச்சம் விளங்கும். இடம்பெயர்ந்து மக்கள் இடம்பெயர்ந்து திரும்பி யாழ்ப்பாணம் வந்தபோது சில நாட்களில் ஒரு பொல்லாத சூழல் ஒன்று அங்கே ஏற்படுத்தப்பட்டது. அந்த நேரத்தில் யாழ் மனித முன்னேற்ற அமைப்பின் அங்கத்தினர் எல்லோரும் சிதறிவிட்டார்கள். அந்த அமைப்போடு சேர்ந்து இயங்கிய யாழ் மறைமாவட்ட நீதி சமாதான குழுவினரும் சிதறிவிட்டார்கள். அப்போது அதற்கு பொறுப்பாக இருந்த ஒருவர் அங்கே இருந்தார், ஒரு குரு. அவர் என்னிடம் வந்து சொன்னார், ஃபாதர், இந்த பயங்கரமான சூழலிலே ஒருவரும் வாய் திறப்பதில்லை, வாய் திறக்க துணிவும் இல்லை. அப்போ திருச்சபையினராவது கட்டாயம் வாய் திறக்கத்தான் வேண்டும் என்று. அப்போது நான் சொன்னேன், சரி, கூட்டத்தை கூடும், எங்களுக்கு கிட்ட உள்ள குருமாரை என்றானே அழைத்து ஒரு கூட்டத்தை கூடும், எனக்கு அறிவித்தால் நான் வருவேன் என்று. ஒரு 3-4 தினங்களின் பின்பு அவர் வந்து சொன்னார், அது கூட்டம் முடிந்து விட்டது, நீங்கள் தான் அதுக்கு தலைவர் என்று. அடியப்பா, நான் இல்லாமல் என்னுடைய நம்பிக்கை வைத்து என்னை அவர்கள் தெரிவு செய்தால சரி, நிச்சயம் நான் அதை மதிக்கிறேன் என்று அந்த பொருட்படுத்தேன். அப்போது அந்த ஆணைக்குழு இல்லாதபடியால் எங்களை நாங்கள் ஆணைக்குழு என்று கூப்பிட முடியவில்லை. ஆனபடியால் நீதி சமாதான குழு என்று ஒரு பெயரை சொல்லி நாங்கள் செயல்படுத்த துவங்கினோம். அப்போது குரல் கொடுத்ததின் ஒரு கட்டமாக என்ன நான் செய்தது என்று செய்ய வேண்டி இருந்தது என்று சொன்னால், எங்களுடைய ஆயர் சொன்னார், 2 தினங்களில் ஒரு வெளிநாட்டு ஒரு டிப்ளமேட் அவர் தன்னை சந்திக்க கேட்டு அங்கு வருகிறார் என்று யாழ்ப்பாணத்துக்கு. அப்போ நான் கேட்டேன், ஒரு கடிதம் தந்தால் அவர் அதை கொண்டு போய் எங்களுடைய பாப்பருடைய பிரதிநிதி கொழும்பில் இருக்கிறார், அவரிடம் கையளிப்பார் என்று. தான் கேட்டு பார்க்கிறேன் என்று சொன்னார். அப்போ உடனடியாக நான் ஒரு கடிதத்தை ஆயத்தப்படுத்தினேன். 2 பக்கம் கொண்ட கடிதம். அது மனித முன்னேற்ற
எங்களுடைய மறைமாவட்ட மனித முன்னேற்ற நடுநிலையத்தின் கடித மடல் அந்த இதற்கான் நான் அதை எழுதினேன். அதை இது அந்த எழுதினதின் கார்பன் காப்பி. அந்த நாட்களில் போட்டோ காப்பியர் இல்லை, கார்பன் காப்பி. ஏதோ ஒரு விதமாக நான் இதை இங்கே கொண்டு வரக்கூடியதாக இருந்தது. இது பின்னணி என்னன்னு சொன்னார், நான் அதில் ஈடுபடுவதன் பின்னணி இதுதான். ஏனென்றால் அந்த நேரம் பொல்லாத ஒரு காலமாக இருந்தது. மக்கள் திரும்பி வரும்போது ஏப்ரல் மாதம் வன்னியில் இடம்பெயர்ந்திருந்து யாழ்ப்பாணத்துக்கு திரும்பி வரும் பொழுது அந்த அரியாலை அந்த நல்வரவு என்று சொன்ன அந்த வளைவு, வீதிக்கு மேல் இருந்த வளைவு, அவ்விடத்தில் சில இராணுவத்தினரிருந்து மக்களை வரவேற்று குளிர்பானங்கள் எல்லாம் கொடுத்து வரவேற்றார்கள். அவ்வளவு நல்லாக இருந்தது உறவு. அப்போ மக்கள் சொன்னார்கள், யாமிக்காரன் நல்லவங்களா? நான் சொன்னேன், பார்ப்போம், கொஞ்சம் பொறுத்து பார்ப்போம், என்ன மாதிரி இது போக போகுதுண்டு. ஆனிமாதம் நடுப்பகுதியில் என்று நினைக்கிறேன் அது முற்றாக மாறிவிட்டது. பயங்கரம், பயங்கரம். இதில் ஆங்கிலத்தில் தான் இந்த கடிதம் எழுதியிருக்கிறேன். தமிழில் நான் சில பகுதிகளை எடுத்துச் சொல்லலாம். அது நான் தொடங்கியது இது ஒரு மத அடிப்படையில் அமைந்துள்ள ஒரு நிறுவனம். எந்த விதமான அரசியல் கட்சிகளையும் சார்ந்த ஒரு அமைப்பு அல்ல. இதன் ஒரே ஒரு நோக்கம், குறிக்கோள் என்னவென்று சொன்னால், மனித மாண்பு, நீதி, சமாதானம் ஆகியவற்றை, அதாவது எங்களுடைய கிறிஸ்தவ விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு இந்த விழுமியங்களை முன்னெடுப்பதுதான் எங்களுடைய இந்த அமைப்பின் நோக்கம் என்று சொல்லிவிட்டு நான் சொன்னேன், இந்த கடிதமானது யார் யார் நீதியை நேசிக்கிறார்களோ, நீதி சமாதானத்தை நேசிக்கிறார்களோ, மனித மாண்பை நேசிக்கிறார்களோ, மதிக்கிறார்களோ, அவர்களுக்கான ஒரு வேண்டுதல் கடிதம், அப்பீல். ஆரம்பத்தில் மக்கள் திரும்பி வந்தபோது, இடம்பெயர்வில் இருந்து வன்னி பகுதியில் இருந்து குடாநாட்டுக்கு வந்தபோது, ஆரம்பத்திலே இராணுவத்தினருக்கும் மக்களுக்கும் இடையே நல்ல உறவு இருந்தது. ஆனால் திடீரென்று அது இப்போது கீழே விழுந்து விட்டது. இப்போது நம்பிக்கையினம், பயங்கரம், எதிர்ப்பு, இவைதான் நிலவுகின்றன. இதற்றின் காரணம் என்னவென்று சொன்னால், எதேச்சையான அரெஸ்ட்ஸ், தடுப்புகள், சித்திரவதை, கற்பழிப்பு, சட்டத்துக்கு புறம்பான கொலை, வலிந்து காணாமல் போதல், இப்படியான விடயங்களின், அநீதிகளின், அநியாயங்களின் விளைவுதான் இந்த நம்பிக்கையினமும் பயங்கரமும். அப்பொழுது என்ன காரணம் என்று சொன்னால், மக்கள் வயது பார்க்காமல், ஆணவ பெண் என்று இல்லாமல், எந்த தொழிலை செய்தவர்கள், வேலையில் இருப்பவர்கள் என்று பார்க்காமல் அவர்கள் கண்ட மாதிரி கைது செய்யப்பட்டார்கள். எதேச்சையாக கைது செய்யப்பட்டார்கள். மாணவர்கள் பாடசாலைக்கு போகும் வழியில், அரசு ஊழியர்கள் கடமையில் ஈடுபட்டிருந்த போது, தாய்மார் பெண்கள் வீடுகளில் இருந்தபோது, அவருடைய கணவர்மார் தங்களுடைய தொழிலில் ஈடுபட்டிருந்த போது, அப்போதெல்லாம் எதேச்சையாக இந்த அட்டூழியங்கள் நடந்தன, கைது செய்யப்படுதல் நடந்தது. இந்த விஷயத்தில், இந்த கைது செய்யப்படுறது, இந்த அட்டூழியங்களில் சில பயங்கரமான சில அம்சங்களும் இருந்தன. ஒன்று, இரவில் கூட அந்த கைது செய்தல் நடைபெற்றது. ஆனால் இரவு என்று சொன்னால் பின்னேரம் 6 மணி தொடக்கம் காலை 6 மணி மட்டும் ஊரடங்கு சட்டம் இருந்தது. ஊரடங்கு சட்டம் ஆங்காங்கே எல்லாம், குறிப்பாக சந்திகளில், வீதி சந்திகளில் காவல் நிலையங்கள் இருந்தன.
இராணுவ காவல் நிலையங்கள் இருந்தன. ஆனால் அப்படி இருந்தும் அந்த வெள்ளை வான்கள் என்பதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். வெள்ளை வான்கள் நம்பர் தகடு கிடையாது. அந்த வேன்கள் வீதி வழியே போகின்றன, வீடுகளுக்கு செல்கின்றன. ஆனால் இந்த சந்திகளில், அந்த சென்ட்ரி பாயிண்ட்ஸ் இருந்த சந்திகளில், காவல்துறை இருந்த சந்திகளில் அவை நிறுத்தப்படுவதில்லை. அவை எப்போ விடப்படுகின்றன? அவர்கள் வீடுகளுக்கு சென்று முக்கியமாக இளம் வாலிபர் யுவதிகளை கைது செய்து வேன்களிலே தூக்கி போடுவார்கள். அதிகமாக அவர்களை கடைசியாக கண்டது அவ்வளவுதான். வீட்டுக்குள் அவர்கள் போகும்போது முகமூடி போட்டிருப்பார்கள், கையில் துப்பாக்கி இருக்கும். ஒருவரும் சத்தம் எழுப்பக்கூடாது, கத்தக்கூடாது. எழுப்பினால் உங்களுடைய உயிர் சரி என்று சொல்லி விரட்டி விட்டுத்தான் இவையெல்லாம் நடந்தது. அப்போ இரவிலே நிம்மதியாக தூங்க வேண்டிய அந்த நேரத்திலே இந்த இந்த காலப்பகுதியில் எல்லாம் அருட்தந்தை அவர்களே, இராணுவத்தினர் நேரடியாகவே சம்பவங்களோடு தொடர்புபட்டதை நீங்கள் அந்த இடத்தில் அறிந்திருந்தீர்களா, அல்லது மக்கள் உங்களிடம் வெளிப்படுத்தினார்களா? இராணுவத்தினரை நான் சந்தித்த போது அவர்கள் ஒன்று சொல்லவில்லை. ஆனால் மக்கள் வந்து சொன்னார்கள், இந்த அறிக்கைகளை தந்தார்கள். நான் செயல்பட்டதை அறிந்த பின்பு எத்தனையோ பேர் என்னை வந்து சந்தித்தார்கள். உண்மையாக காணாமல் போனவர்களை அந்த மக்கள் வந்தபோது, நீங்கள் ஒரு 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 அமைப்பாக வர வேண்டும் என்று சொல்லி ஒரு கட்டாயம் ஒரு லெட்டர் ஹெட் உண்டு, ஒரு மடல் வரையும் ஒரு தாள் ஒன்று எடுத்து உங்களுடைய பெயரை அதிலே போட்டு, அந்த அமைப்பின் பெயரை போட்டு, நீங்கள் முறைப்பாடுகள் செய்யக்கூடியதாக இருக்கும், அதை செய்யுங்கள் என்று பல பேர் வந்தார்கள். இந்த சூழலில் நாங்கள் இன்னொரு விஷயம் என்னென்று ஏன் ஆட்கள் வந்தார்கள் என்று சொன்னால், நாங்கள் சிவ வழிபாடு நடத்தினோம். ஒன்று 2 சிவ வழிபாடுகள். ஒன்று ஆஸ்பத்திரியில் வீதியுள்ள சஞ்சுவாங் என்ற அந்த ஆலய முற்றலில் ஒரு கூட்டம். சில வாரங்களின் பின்பு சந்தியமையோர் கோவில் என்று சென்ட் ஜேம்ஸ் என்று அது பிரதான வீதியில் அமைந்திருக்கின்ற அதன் முற்றலிலும் ஒரு கூட்டம் அமைத்திருந்தோம். அப்போ எங்களுக்கு தெரிந்த ஆட்கள் மூலமாக செய்தி அனுப்பியிருந்தோம். அதாவது யாழ் மனிதநேய அமைப்புகளின் ஒன்றியம், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், CHA, Consortium of Humanitarian Agencies, JAFNA. அதன் தலைவர், செயலாளர் அவர்களும் எங்களோடு நெருங்கித்தான் செயல்பட்டார்கள். எங்களிடமே நல்ல நெருங்கிய உறவு இருந்தது. அவர்கள் ஊடாக மக்களுக்கு இப்படி தகவல் கொடுத்தோம், இப்படி ஒரு சிவ வழிபாடு நடத்துகின்றோம். அத்தோடு பாடசாலையில், அந்த சத்தியமரர் கோயில் அந்த முற்றத்திலே ஒரு பகுதியிலே பாடசாலை இருந்தது. அவர்களுடைய அதிகாரிகளுடைய உத்தரவுடன் அந்த பாடசாலையில் நாங்கள் அஃபிடேவிட்ஸ், சத்தியக்கடதாசி எழுதுவதற்கு ஒழுங்கு செய்திருக்கிறோம் என்று. அதாவது என்னவென்று சொன்னால், சர்வதேச மன்னிப்பு சபை, அம்னஸ்டி இன்டர்நேஷனல், அவர்கள் ஒரு முறை ஒரு படிவம் வைத்திருக்கின்றார்கள். அதையும் ஐநா சபை, மனித உரிமை சபை, அதனுடைய படிவத்தையும் எடுத்து ரெண்டையும் கலந்து ஒரு படிவம் ஒன்று தயாரித்து கொடுத்தேன். எனக்கு அது உதவியாக இருந்தது என்று சொன்னால், அதன் சில 2-3 ஆண்டுகளின் முன்பு தான், 1987ஆம் ஆண்டில் லண்டன் பல்கலைக்கழகத்தில், UK லண்டன் பல்கலைக்கழகத்தில் என்னுடைய பட்டப்பின் டிப்ளோமா மனித உரிமையும் கல்வியும் என்ற தலையங்கத்தில் நான் ஒரு டிப்ளோமா பெற்றிருந்தேன். அந்த அறிவை பாவித்து இந்த தலையங்கத்தை நான் இந்த படிவங்களை நான் தயாரித்து கொடுத்து, அதில் ஒரு 200 பேருக்கு கிட்ட வந்தவர்கள் அதை எழுதுவதற்கு, அதை இந்த படிவத்தை நிரப்புவதற்கு. அப்போ அவர்களுக்கு இந்த நிரப்புவதற்கு உதவி செய்வதற்கும் சில இளமாக்களை நாங்கள் அழைத்திருந்தோம்.
அப்போ அந்த விதமான சந்திப்புகள் மூலமாக அவருடைய முறைப்பாடுகள் மூலமாக நான் இதை அறிந்தேன். நேரடியாக இராணுவத்தினரை நான் சந்தித்து அதை அந்த நேரத்தில் அந்த ஆண்டில் 86ஆம் ஆண்டு 96ஆம் ஆண்டில் நேரடியாக இராணுவத்தை சந்தித்ததில் மூலம் நான் அதை அறியவில்லை. ஆனால் இந்த மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள், தங்களுடைய பிள்ளைகளை, அஹ், மனைவியரையோ கணவரையோ இழந்த மக்கள் அங்கு வந்து அந்த படிவங்களை நிரப்பி அதோடு தொடர்ச்சியாக கண்டு பேசினார்கள், கதைத்தார்கள். அதன் மூலம்தான் நான் அறிந்தது. நேரடியாக இராணுவத்தினர் எனக்கு அதை பற்றி சொல்லவில்லை. குறிப்பாக அந்த பகுதியிலே புதைக்கப்பட்ட அல்லது அந்த பகுதியிலே சித்திரவதை செய்யப்பட்ட மக்கள் செம்மணி பகுதி, அரியாலை பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்று கூறப்படுகிறது. அந்த ஓ பகுதியை சார்ந்தவர்கள் தான் இராணுவத்தினரால் இரவு வேளைகளில் அழைத்து வரப்படுவதாகவும், அழைத்து வந்த பின்னர் அவர்கள் அந்த இடத்திலேயே சித்திரவதை செய்யப்பட்டு இவ்வாறான படுகொலைகள் நிகழ்த்தப்பட்டதாக அவர்கள் சார்பில் சாட்சியம் அளித்திருக்கக்கூடிய ஒரு இராணுவ அதிகாரி ஒருவர் கூறியிருக்கின்றார். அது ஓ தொடர்பாக உங்களுடைய பார்வை அல்லது அந்த இராணுவ அதிகாரிகள் தொடர்பில் நீங்கள் நேரடியாக எங்காவது பார்த்திருக்கிறீர்கள்? பார்த்திருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். அப்போது என்னுடைய செயல்பாடு கொஞ்சம் பிரபல்யமாகிவிட்டது. அதனாலே இவர் வருகின்றார், அதாவது லேன்ஸ் கார்பரல் சோமரண்ண ராஜபக்ஷ, அவர்தான் அந்த அதிகாரி. அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அவர் சில பேர்களையும் சொல்லிவிட்டார், வேறு அதிகாரிகளுடைய பேர்களையும். எல்லாமாக எத்தனை பேர் என்று தெரியல. ஒரு சில அதிகாரிகள் மரண தண்டனை விதிக்கப்பட்ட போது அவர் சொன்னார், சரி மரண தண்டனை சொன்னால் சரி, நான் உள்ளதை நான் சொல்கிறேன், என்னுடைய பெரிய அதிகாரிகளும் அதில் ஈடுபட்டு இருக்கிறார்கள், அதுபடியால் நான் இடங்களை காட்ட தயார் என்று சொல்லி அவர் சொன்னபோதுதான் அவர் செம்மணிக்கு அழைக்கப்பட்டார், அழைத்து வரப்பட்டார். அப்போ இதுக்கு முன்கூட்டியே எங்களுக்கு பலருக்கு தெரியும் அவர் வரப்போகிறார் என்று. அப்போ இந்த மனிதநேய அமைப்புகளின் தலைவர் மிஸ்டர் பிரமநாதனும் மன்னனுக்கும் எனக்கும் ஜட்ஜிடமிருந்து, மேஜிஸ்ட்ரேட்டிடம், கோர்ட்ஸிடம் இருந்து உத்தரவு பெற்றோம் அங்கு நாங்களும் போய் பிரசன்னமாக இருப்பதற்கு, அந்த அகழாய்வு நடக்கும்போது நாங்களும் அதை பார்ப்பதற்கென்று. அப்போது நான் போயிருந்தேன். எனக்கு தெரிந்த வேறு இருவரும் அங்கு இருந்தார்கள். நான் அறிந்தது ஒரு அமெரிக்க எம்பசி, அவரை நான் முந்தைய சந்தித்திருந்தேன் அவருடைய எம்பசியிலே. அதற்கு அரசியல் பகுதிக்கு பொறுப்பாக இருந்தவர் அவர். இன்னும் ஒன்று சர்வதேச மன்னிப்பு சபை, அம்னஸ்டி இன்டர்நேஷனல், அதே பார்வையாளராக அவர் வருவதற்கு உத்தரவு கிடைத்திருந்தது. அன்றைய கால பகுதியின் அமெரிக்க தூதுவராக இருந்த ஆஷ்லி வில்ஸ். ஆஷ்லி வில்ஸ் அம்மையார். அதே போன்று பிரித்தானியாவில் இருந்த பெட்ரோலிய கமிஷனுடைய கமிஷன் அதிகாரிகள், பிரித்தானியாவில் இருந்த சர்வதேச மன்னிப்பு சபையின் உயர் அதிகாரிகள், அமெரிக்க யுத்த குற்றங்களுக்கு பொறுப்பான தூதுவர், கனடாவினுடைய வன்குவாரை சேர்ந்த மரண விசாரணை அதிகாரிகள், ஆஸ்திரேலிய நாட்டைச் சேர்ந்த சட்ட விஞ்ஞான பேராசிரியர் மிஸ்டர் லீ அவர்கள், அதே போன்று யுத்த குற்ற நீதிமன்றத்தின் அமெரிக்க நிபுணரான மெலிசா கோனர் அவர்கள், யூகோஸ்லாவிய யுத்த குற்ற நீதிமன்றத்தின் விசாரணை நிபுணரான கலாநிதி ஹோக்லாண்ட் அவர்களும் அந்த இடத்தில் பிரசன்னமாயிருந்தார்கள். ஆஸ்திரேலியா வந்து கெவின் லீ என்றுதான் அவருடைய பெயர். ஆஸ்திரேலிய பேராசிரியர் கெவின் லீ. மெலிசா கோனர், பொசிஷன்ஸ், ஹியூமன் ரைட்ஸ் பற்றி அவர் மட்டும் எனக்கு சரியான மரியாதை இருந்தது. மிகவும் ஒரு துணிச்சலான ஒரு நீதிபதி அவர். இப்போ இப்படியான காலப்பகுதியிலே அந்த இடத்திலே நீங்கள் அந்த இராணுவ அதிகாரியை பார்த்தபோது அல்லது அவரை காண்கின்ற போது அல்லது அவருடைய முகச்சாயல் அல்லது உளவியல் ரீதியாக அவருடைய மனநிலையை நீங்கள் எவ்வாறு ஒப்பு நோக்கினீர்கள்? அவரை நான் பார்த்த அளவில் இதுதான் அவருடைய மனதில் தான் காட்டும் இடங்கள் உறுதியானது என்ற இதை அந்த முகத்திலே தெரிந்தது. அவர் வந்தபோது நேரடியாக ஒரு இடத்துக்கு போனார், ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு. எனக்கு இன்னும் அந்த இடம் ஞாபகமாக இருக்கின்றது. நேரடியாக போய் இதற்கு இங்கு நீங்கள் புதைக்கப்பட்டதை உடலை காண்பீர்கள் என்று. அப்போ வேலை அங்கே ஆரம்பித்தார்கள். நீங்கள் குறிப்பிட்ட அந்த பெரிய அந்த அதிகாரிகள் இருந்தார்கள், பல அதிகாரிகள் இருந்தார்கள். அதாவது ஃபொரென்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படியானவர்கள் இருந்தார்கள். ருகுணா யூனிவர்சிட்டியில இருந்தும் ஒருவர் அங்கு வந்திருந்தார்.
அந்த அந்த டீமிலே. நேரடியாக அந்த ஸ்பாட்டுக்கு போறார், ஒரு தயக்கமும் இல்லாமல், எங்கே உடலை காண்பீர்கள் என்று. அப்போ வேலை எங்கே ஆரம்பிக்கிறது. நடந்து வரும்போது கொஞ்ச நேரத்தால் பார்த்தால் அவர் எங்களை தாண்டி இன்னொரு இடத்துக்கு போறார். இன்னொரு இடத்துக்கு போறார், எங்கேயும் நீங்கள் உடலை காண்பீர்கள் என்று. அப்போ அதோடு போன அந்த நினைக்கிறேன் ருகுனா யூனிவர்சிட்டி அந்த நிபுணர் தான் அதை அப்படியே நிலத்தில் கொண்டு இருந்து தட்டி தட்டி பார்த்து பார்த்து அவர் சொன்னார், திஸ் soil has been tampered with. அப்படி யாரோ அது நடந்திருந்தது, மண்ணை தோண்டப்பட்டிருந்தது, அதை இவர் சொன்னார். சரி, அதற்கு பிறகு நாங்கள் மற்ற முன்னுக்கு நடந்த விஷயத்தில் தான் நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம். அப்போது பொழுது போய்கொண்டிருந்தது. இப்போ பொழுது போய்கொண்டிருக்கும் நேரத்திலே கடைசியிலே இரண்டு சோடி கால்கள் தெரிந்தன. 2 சோடி கால்கள். ஆனால் அதை அவர்கள் கண்ட பிறகு உங்களுக்கு தெரியும், இந்த வேலை மிக நுணுக்கமாக கவனமாக செய்யப்பட வேண்டிய வேலை. படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் அதை செய்து கொண்டு போக முடியும். அப்படி செய்து கொண்டு போகிற போது தான் அந்த கால்கள் தெரிந்தது. அப்போது அவர்கள் சொன்னார்கள், இப்போ நேரம் போய்விட்டது, கொஞ்சம் இருண்டு கொண்டு போகிறது, ஆனால் இப்போ வேலையை நிப்பாட்டி அடுத்த நாள் நாங்கள் இதை தொடர்வோம் என்று. அப்போ அந்த ஏரியாவை சுற்றி அந்த பட்டி போட்டார்கள், இங்கு போக முடியாத கார்டன் ஆஃப் போட்டுட்டு போய்விட்டார்கள். அதன் பிறகு நாங்கள் எழும்பி போய்விட்டோம். வேலை நிறுத்தப்பட்டு விட்டது, எழும்பி போய்விட்டோம். அடுத்த நாள் நான் அங்கே போகவில்லை. ஆனால் நீங்கள் அது அவருடைய முகபாவனையில் என்ன இருந்தது தான் கேட்டீங்கள். இதுதான் நான் அவதானித்தது. உறுதியாக அவர் சொன்னார், ஐ எம் கான்ஃபிடென்ட். அங்கு அந்த 2வது காட்டின இடத்துல போது அவர் முதலாவது அவர் ஒரு விதமான தயக்கமும் இல்லாமல் தான் அந்த ஸ்பாட்டுக்கு போனார். அது என்ன காட்டிய இடங்கள் அனைத்திலுமே எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் அகழ்வு நடவடிக்கைகளின் போது அங்கு உடலங்களை அல்லது எலும்புக்கூடுகளை காணக்கூடியதாகத்தான் இருந்தது. அதில் சிலது மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு கொண்டு போனார்கள் என்று நான் நம்புகிறேன். பின்பு ஜாஃப்னா மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ஸுக்கு அந்த எச்சங்கள் சில கொண்டு போகப்பட்டன. அப்படித்தான் நான் அறிந்தேன். இவ்வாறாக அருட்தந்தை அவர்களே, அன்றைய காலப்பகுதியில் நீங்கள் மனித உரிமைகள் தொடர்பிலும் ஒரு ஆணித்தரமான ஒரு வேலை திட்டங்களோடு இருந்திருக்கின்றீர்கள். செம்மணி விவகாரங்கள் உரையாடப்படுகின்ற போது நான் முன்னரே குறிப்பிட்டது போன்று உங்களுடைய பெயரை தவிர்த்து விட்டு போக முடியாது என்கின்ற ஒரு நிர்பந்தம் அன்றைய காலப்பகுதியிலே உங்களுடைய களப்பணியில் இருக்கின்றது. இப்படி இருக்கின்ற போது அங்கு இப்போதும் அகழ்வு நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றன. ஆனால் அங்கு கூறப்பட்டது, அந்த காலப்பகுதியிலே இறந்தவர்கள் 16 அல்லது 18 வயதுக்கு மேற்பட்ட இளவயது தொடக்கம் அனைத்து வயதினரும் அதில் இறந்திருக்கலாம் என்கின்ற காணாமல் போன பட்டியலின் அடிப்படையில் தான் அன்று அங்கு அகழ்வு நடவடிக்கைகள் இடம்பெற்றது. இன்று குடும்பங்களாகவும் குழந்தைகள் என்று சொல்லியும் பலருடைய அகழ்வு நடவடிக்கைகளின் போது உடல் எச்சங்கள் கிடைக்கின்றன. உங்களுடைய பார்வை அல்லது ஒரு தூர நோக்கோடு ஒரு மனித உரிமைகள் செயற்பாட்டாளராக, ஒரு அந்த துறை சார்ந்து இருக்கக்கூடிய ஒருவராக நீங்கள் எப்படி இதனை பார்க்கிறீர்கள்? ஒன்று, அப்போது இருந்த மனநிலை, அங்கு அந்த அந்த இராணுவ அதிகாரிகள் அதில் பலர் அவருடைய மனநிலையை அதை எடுத்து காட்டுகின்றார். அதாவது எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் கொள்ளலாம், அழிக்கலாம் என்ற மாதிரி அது ஒன்றை எடுத்து காட்டுகின்றது. இரண்டாவது நான் சொன்னது போல வயது என்று அவர்கள் பார்க்க இல்லை, சிறுவர்களும் தான் வயது கூடினவர்களும் தான் என்று அழைக்கப்பட்டார்கள். இரண்டாவது, மற்றது வேறு இடங்களிலும் அரியாலைக்கு இருந்து அப்பாலே கொஞ்சம் அந்த கச்சாய் இருக்குதானே, கச்சாய்க்கு போகிற ஒரு வீதி ஒன்று இருக்குது. மெயின் ரோடு ஒரு பக்கமாக போய் நாவற்குழி சாவச்சி ஒரு ஊடாக போகின்றது. மறுபக்கம் எங்கள் தனங்கிழப்பு ஊடாக கச்சாய்க்கு போகிற ஒரு வீதி இருக்கின்றது. எனக்கு சில பேர் சொன்னார்கள், ஃபாதர் கண்ட மாதிரி ஆக்களை கொண்டு போய் ஒரு 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 இடத்திலே கொண்டு போய் அங்கே அவர்கள் புதைத்திருக்க வேணும். அவர்கள் கொண்டு போனவர்கள் மீண்டும் வரவில்லை, 20க்கும் மேற்பட்டவர்கள். இங்குதான் அந்த கிணறு ஒன்று இருந்தது, அதே அது போட்டு அதுக்குள்ளே போட்டு மூடி விட்டார்கள் போல இருக்கின்றது என்று சொன்னார்கள். அப்போ தொடர்ந்து வந்த மக்கள் சொன்னது என்னவென்றால், வயதென்று அவர்களுக்கு அதை செய்த இராணுவத்தினர் வயது என்று பார்க்கவில்லை.
ஆண் அப்படியே பெண் என்று அந்த பார்க்கவில்லை. காலப்பகுதியில் குழந்தைகளும் இராணுவத்தினரால் வதைக்கப்பட்டு அல்லது சித்திரவதை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள் என்று எடுத்துக்கொள்ள முடியும். எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் எடுத்துக்கொள்ளலாம். இன்னும் ஒரு தர்க்கம் வைக்கின்றார்களே, அன்றைய ஓ, காலப்பகுதியிலே குழந்தைகள் யாரும் இறந்ததற்கான அல்லது காணாமல் போனதற்கான எந்த ஒரு தரவுகளும் இல்லை. இவை இப்போது அங்கு கிடைக்கப்படுகின்ற மனித எச்சங்களில் குழந்தைகளுடைய உடலங்கள் என்பது சற்று குழப்பமாக இருக்கின்றது என்கின்ற ஒரு கருத்து இப்போது முன்வைக்கப்படுகின்றது. யார் தந்தை அவர்களே? சரி, இப்படி பார்ப்போம். அந்த கட்டத்திலேயும் காணாமல் போனதுதான் ஆக்கள். சரியா? சில வேளை முதல் அது இரகசியமாக தான் நடந்தது. சில வேளை சில உடல்கள் கண்கள் பிடுங்கப்பட்டு கையால் முறிக்கப்பட்டு சில உடல்கள் வீதியோரங்களிலும் காணப்பட்டது. ஆனால் அதை தொடர்ந்து மாணக்கள் காணாமல் போனது தானே. அதை தொடர்ந்தும் அங்கே கொண்டு புதைத்திருக்கலாம். அப்படி காணாமல் போன ஆக்கப்பட்டவர்கள் அதில் தாய்மார் குழந்தைகள் இருந்திருக்கலாம் தானே. இப்போ என்ன இதில் ஒரு பாயிண்ட் என்னென்று சொன்னால், நாங்கள் தவறக்கு முதல் நான் இதை எடுத்துக்காட்ட விரும்புகின்றேன். அந்த செம்மணி பகுதி மிகவும் ஒரு பாதுகாப்பான, கடும் பாதுகாப்பான ஒரு இடம். முட்கம்பி வேலி, அங்கு ஒரு கோபுரம் இருந்தது. பார்க்கிறதுக்கு யார் வாரார்கள் போறார்கள் என்று அதை பாதுகாப்பு வைத்திருப்பதற்கு ஒரு கோபுரம் இருந்தது. அதற்குள் யாரையும் கொண்டு வந்து புதைத்திருக்கலாம். அந்த பாதுகாப்பான இடத்துக்குள்ளே வேறு யாரும் உடல்களை கொண்டு வந்து புதைக்க முடியாது. இராணுவத்தினர் தவிர்த்த யாரும் அந்த இடங்களுக்குள் நடமாட முடியாது என்று எடுத்துக்கொள்ளலாம். நடமாட முடியாது. சரியான செக்யூரிட்டி முழுக்க எல்லா இடமும், நான் சொல்றேன், சந்தி வழியே எல்லாம் காவல் நிலையங்கள் வைத்திருந்தார்கள். அந்த செம்மணி ஏரியா சுத்தி மிகவும் கடுமையான பாதுகாப்பான இடமா இருந்தது. ஒரு ஒன்று விஷயம் நான் அதை உங்களுக்கு சொன்னால் நல்லதுன்னு நினைக்கிறேன். இப்போ என்னை காண வந்தவர்கள், கதைத்தவர்கள், காணாமல் போனோரின் பாதுகாவலர் பெற்றோர் என்ற அந்த சங்கம், அவர்கள் முறைப்பட்டார்கள். அந்த பகுதியிலே பெரும் சத்தம் கேட்கிறது இரவு நேரங்களில். அதாவது பெரிய இயந்திரங்கள் இயங்குமா போல், வேலை செய்யுமா போல் பெரும் சத்தம் கேட்கிறது. புகை மண்டலமும் எழும்பிக் கொண்டு போறது. 96, அப்ப 97 ஆண்டு காலப்பகுதி. ஆமா, அந்த காலப்பகுதியில் 97, 98 அந்த காலப்பகுதியில். இப்ப இந்த சோமரன்ல ராஜபக்ஷ அந்த சாட்சியம் கொடுத்த பிறகு கொழும்பிலே அங்கு அது பகிரங்கமாக வந்த அந்த கிருஷாந்தி கேஸுடைய அந்த இது நிகழ்வு பகிரங்கமாக வந்த பிறகு அரசாங்கம் கொஞ்சம் பயந்தது. அப்போ ஆட்களை இங்கே அதை அனுப்பினார்கள். வருகை தந்து இதை பார்க்கறதுக்கண்டு, எங்களை ஆட்களை சந்திக்கிறதுக்கண்டு அனுப்பினார்கள். சாரி, இது ஒரு விஷயம். என்ன நடந்ததுன்னு சொல்ல, அந்த கட்டத்திலே நான் ஒரு கடிதம் எழுதினேன். இப்படி நடக்கிறது என்று சொல்லி சந்திரிகா பண்டாரநாயக்க ஒரு கடிதம் எழுதினேன். நான் நினைக்கிறேன் ICRC மூலமாக நான் அனுப்பினேன் என்று எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் நிச்சயம் எனக்கு ஞாபகம். நான் சொல்லியிருந்தேன், இந்த இடம் தண்ணீர் தேங்கி நிற்கிற இடம், மழைக்காலம் வரப்போகின்றது, மக்கள் இந்த மாதிரி முறைப்பாடு செய்கின்றார்கள். ஆனால் அப்படியால் தயவு செய்து உங்களுடைய அதை அகழ்வாழ்வு செய்யும் அந்த வேலையை தயவு செய்து துரிதப்படுத்துங்கள், மழை வரமுன் துரிதப்படுத்துங்கள் என்று சொல்லி ஒரு கடிதம் ஒன்று எழுதினான். அப்போ இதில் வார உண்மைகள் ஒன்று பெரிய இயந்திரங்கள் இரவாக கேட்கின்றது. ஆனால் ஒரு தரம் அந்த பக்கம் போக இயலாது, உள்ளுக்கு போக இயலாது. சுற்றிவர அருகாமையில் இருந்த மக்கள் தான் இந்த முறைப்பாடுகளை சொன்னார்கள். புகை மண்டலம் எழும்பினது, தடயங்கள் எரிக்கப்பட்டிருக்கலாம். நிலம் அந்த அந்த நிபுணர் சொன்னது போன்று இது யாரோ இந்த மண் கிளறப்பட்டிருக்கின்றது. somebody has tampered with it. and இப்படியா அந்த பெரிய இயந்திரங்களை பாவித்து அந்த மண்ணை கிண்டி இருப்பார்கள். சிலவளை அங்கே தாக்கப்பட்டிருந்த எலும்புக்கூடுகளையும் அவர்கள் எடுத்திருக்கலாம், எரிக்க பார்த்திருக்கலாம். சாரி,
இதை நான் தவறக்கூடாதுன்றது, இந்த பாயிண்டை தவறக்கூடாதுன்றதுக்காக உங்களை நான் குறுக்கிட்டு நான் இதை சொல்ல விரும்பினேன். இதைவிட மேலதிகமாக செம்மணி தொடர்பாக நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும், அல்லது செம்மணி தொடர்பான மிக முக்கியமான ஒரு நடவடிக்கைகளை இவ்வாறான ஒரு உத்திகளினூடாக கையாள முடியும். இப்போதும் அங்கு மனித எச்சங்கள் மீட்கப்படுகின்ற நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டு 2ஆம் கட்ட நடவடிக்கையும் தற்போது நிறுத்தப்பட்டு அது தொடர்பான சில ஆவணங்கள் இப்போது தயார் செய்யப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காலப்பகுதியில் அந்த விடயத்தோடு நேரடியாக தொடர்பு பட்டவர் அல்லது பயணித்தவர் என்கின்ற அடிப்படையில் அருட்தந்தை அவர்கள் அது தொடர்பாக எவற்றை கூற முற்படுகின்றீர்கள்? ஒன்று தயவு செய்து தொடர்ந்து போய் சொல்ல வேண்டாம், மறுக்க வேண்டாம். சில பேர் நியாயப்படுத்த பார்க்கணும், ஒவ்வொரு விஷயங்களை காரணங்களாக கொண்டு சொல்ல பார்க்கணும். அதில் இராணுவத்தினரோட உடல்களாக இருக்கலாம். இராணுவத்தினர் அங்கே அப்போதைக்கு தங்கள் ஆக்கலை. இராணுவத்தின் அந்த குழந்தைகளை பார்த்தீங்களா? சிறுவர்கள் அவர்கள் இராணுவத்தில் இருந்தார்களா? இராணுவத்தில் இருந்த அவர்களுடைய ரேங்க் என்ன, என்ன பதவியில் இருந்தார்கள் அந்த சிறுவர்கள்? இப்படி மழுப்புறது தயவு மழுப்பனா உண்மையை ஒத்துக்கொண்டால் தான், அதுதான் நல்லிணக்கத்தின் அடிப்படை நிபந்தனை, உண்மையை ஒத்துக்கொள்ளுதல். எமது தரப்பில் சிலர் கூறுகின்றார்களே அருட்தந்தை அவர்களே, சிங்கள மக்களை முறையான வகையில் புரிதலுக்கு உட்படுத்தப்படவில்லை, அல்லது அவர்களிடம் எங்களுடைய நிலைப்பாடு தொடர்பான சரியான விளக்கங்கள் கொடுக்கப்படவில்லை. எங்களுடைய போராட்டத்தின் உச்சத்தை வைத்துக்கொண்டே நாங்கள் இப்போதும் கதைக்கின்றோம். போராட்டம் இல்லாத காலப்பகுதியில் இவையெல்லாம் எமக்கு சரிப்பட்டு வராது. இணக்க அரசியலில் சிங்களவர்களை நாங்கள் புரிதலுக்குள் உட்படுத்த தவறியதன் விளைவுதான் நாங்கள் இந்த நிலையில் இருப்பதற்கு காரணம் என்கின்ற ஒரு கருத்தை எமது தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு தரப்பினர் முன்வைக்கின்றார்கள் அல்லவா? யார் இந்த உட்படுத்த வேலையை செய்ய வேண்டியது, செய்யக்கூடுமாயிருந்தது? யார் இருந்தது? ஆனால் சில மனிதர்மை செயல்பாட்டாளர்கள், என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன், எத்தனையோ கூட்டங்கள் இருந்தன. அந்த கூட்டங்களை நாங்கள் எடுத்து கூறியிருந்தோம். உதாரணமாக நார்த் சவுத் டயலாக் என்று சொல்லி பர்கர் ஃபவுண்டேஷன் ஃபார் கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் அண்ட் கான்ஃப்ளிக்ட் ஸ்டடீஸ் என்று சொல்லி ஒரு நிறுவனம் எத்தனையோ முயற்சிகள் எடுத்தது, கூட்டங்கள் அமைத்தது. அப்போ நார்த் சவுத் என்று சொல்லும்போது உங்களுக்கு விளங்கும். நார்த் சுருக்கமாக தமிழ் மக்கள், சவுத் என்று சொல்லும்போது சிங்கள மக்கள். அப்போ 2 பகுதியிலும் இருந்து தலைவர்கள், அதில் ஈடுபட்டிருந்தவர்கள், அவர்களை கூப்பிட்டு கருத்தரங்குகள் வைத்தது. கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. ஒன்றும் சொல்லாமல் என்றில்லை. நாங்கள் இன்னொரு அதுக்கு சற்று பின்பு நான் சொல்றேன், ஒரு சாவகச்சேரியில் ஒரு கூட்டம் ஒன்று இருந்தது. அது ஒரு அருட்தந்தை அதை ஏற்படுத்தி இருந்தார். அந்த பகுதிக்கான இராணுவ அதிகாரிகளுடனான ஒரு கூட்டம். அதில் 42 அதிகாரிகள் பங்கு பற்றினார்கள். அப்போ அதிலேயே நான் அதை உரையாற்றும்படி அழைக்கப்பட்டிருந்தேன். அதிலே எங்களுடைய நிலவரத்தை நான் எடுத்து கூறினேன். இதுதான் எங்களுடைய நிலவரம், தமிழ் மக்கள் படுற பாடு. பின்பு ஒரு உரையாடலும் இருந்தது, கலந்துரையாடலும் இருந்தது. இனி வரலாறு, நாங்கள் இப்போ தமிழர் வந்துக்கூடிய பழத்தோணிகள், வந்தறி பின்னர் வந்து குடியேறியவர்கள் என்று தாங்கள் சிங்கள மக்கள் ஆரம்பத்தில் இருந்ததாகவும் அதுக்கு நான் கூறிய ஒரு கருத்து, 2 பகுதியிலும் இருந்து வரலாற்று நிபுணர்களை ஒன்று சேர்த்து 2 பேரும் சேர்ந்து இந்த இலங்கையின் வரலாற்றை, இந்த இனங்களின் வரலாற்றை ஆராய்ந்து ஒரு முடிவு தரட்டும் என்று சொல்லி அதில் முன்வைத்த ஒரு கருத்து. அப்ப அவர்களுக்கு நாங்கள் தெளிவு செய்யவில்லை என்று கூறுறது தப்பான கருத்து. எத்தனையோ கூட்டங்கள் இருந்தன, பல கூட்டங்கள். உதாரணமாக 98ஆம் ஆண்டு இதே நிறுவனம் பேங்காக்கில் ஒரு கான்ஃபரன்ஸோட ஒரு மீட்டிங் ஒன்று ஒழுங்குபடுத்தி இருந்தது.
அதில் தென்பகுதி மக்களும் சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் அதிலே பங்கு பெற்றினோம். அதில் சில அரசியல்வாதிகள், அதில் இலங்கை அரசியல் அமைப்பு அதை உருவாக்குவதில் பங்கெடுக்கும் ஒரு நிபுணர் அதில் இருந்தார், மிஸ்டர் ஜெயம்பதி என்று நான் நினைக்கிறேன். மற்றது சாலியா என்ற ஒரு நல்ல ஒரு பரந்த மனமுள்ள ஒரு சிங்கள லோயர். மனிதநீதி அமைப்புகள் இதிலிருந்து மனித உரிமை அமைப்புகளிலிருந்து நிமால்கா பெர்னாண்டோ போன்ற தென்பகுதி ஆட்களும் அதில் பங்கு பெற்றிருந்தார்கள். அப்போ அங்கெல்லாம் இந்த கருத்துக்கள் எல்லாம் பரிமாறப்படுகின்றது. யாழ்ப்பாண நிலை என்ன நிலை? நான் வடபகுதியில் இருந்தபடியா வடபகுதியை பற்றி தான் எனக்கு கூடுதலாக சொல்லக்கூடியதாக இருந்தது. என்ன நிலை? அந்த நோட்ஸ் ஆஃப் ரோட் மேப் ஃபார் பீஸ் ஸ்ரீலங்கா, ரோட் மேப் ஆஃப் பீஸ் ஸ்ரீலங்கா என்று சொல்லி அதுவும் ஒரு தொடர் கலந்துரையாடல் இருந்தது. அதில் மறைந்து போன எங்களை பெரும் 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 ஆளுமை வணக்கத்துக்குரிய ராயப்பு யோசிப்பு அடிகளாரும் அதில் பங்கு பெற்றினார். அப்போது அவர் மன்னாரில் செயல்பட்டார், அவரும் இருந்தார். அப்படியாக எத்தனையோ கூட்டங்கள் நடந்தன, எத்தனையோ கூட்டங்கள். திருவண்ணாமலையில் கூட ஒரு கூட்டம் இருந்தது, அதுக்கு நான் அழைக்கப்பட்டிருந்தேன். அங்கும் அப்படித்தான் சிங்கள தலைவர்கள், பொதுமக்களில் இருந்த தலைவர்கள், தமிழ் தலைவர்கள், முஸ்லிம் தலைவர்கள் இவர்களும் பங்கு பெற்றினார்கள். அப்போ அங்கெல்லாம் எங்களுடைய குற்றங்கள், எங்களுடைய நிலைபரங்கள் அங்கு எடுத்து காட்டப்பட்டன. அது நான் சொல்லியிருந்தேன், சிங்கள மக்களுக்கு எதிராக எங்களுக்கு ஒன்றும் இல்லை. எங்களுக்கு தமிழ் மக்களுக்கு தான் எத்தனையோ கட்டவிழ்க்கப்பட்ட வன்முறை செயல் சம்பவங்கள் 56 தொடக்கம் பல நடந்து கொண்டு வந்தன. ஆனால் தமிழ் மக்கள் அதை திரும்பி அடிக்கவில்லை. ஏன்னா சிங்கள மக்களுக்கு எதிராக நாங்கள் இயங்கவில்லை. எங்களுடைய இறைமையை நாங்கள் சிங்கள மக்களுக்கு, இது நான் சொன்ன கருத்து, எங்களுடைய தமிழ் மக்கள் தங்களுடைய இறைமையை சிங்கள மக்களுக்கு சம்மதமுடன் கொடுக்கவும் இல்லை. அவர்கள் எங்களை வென்று, ஒரு போர் மூலம் வென்று எங்களுடைய இறைமையை பறிக்கவும் இல்லை, கைப்பற்றவும் இல்லை. அந்த இறைமையைத்தான் நாங்கள் இப்போ தேடி நிற்கின்றோம் என்று இப்படியான எல்லா கருத்துக்களும் அங்கு சொல்லப்பட்டது. நாங்கள் திரும்பி அடிக்கவில்லை, அடியை வாங்கி கொண்டிருந்தோம். என்றால் எங்களுடைய அந்த நாட்களிலே 72ஆம் ஆண்டு அந்த காலத்திலே 60, 70களில் இருந்த தமிழ் தலைவர், மதிக்கப்பட்ட தமிழ் தலைவர், பெரும் ஆளுமை செல்வநாயகம், எஸ்டிவி செல்வநாயகம், நாங்கள் தந்தை செல்வா என்று சொல்லுவோம். அவருக்கு நாங்கள் கொடுத்த பெயர் ஈழத்து காந்தி என்று. அவர் சொன்னார், எங்களுக்கு வன்முறை வேண்டாம், வன்முறை வேண்டாம். அதனுடையதால் வன்முறை ஈடுபடவில்லை. ஆனால் கடைசியாக அவர் சொன்னது அந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்திலே, இப்போ போகிற போக்கிலே நாங்கள் தமிழர்களாக இருக்க முடியுமோ தெரியாது, அது கேள்விக்குரிய விடயமாக மாறுகின்றது. எனவேதான் நாங்கள் மீண்டும் எங்களுடைய இறைமையான நிலையை நாங்கள் மீள அமைக்க வேண்டும், ரீகன்ஸ்ட்ரக்ட் என்றுதான் அவர் சொன்னது. அதனுடைய புதுமையாக நாங்கள் இதை கேட்கவில்லை. நூற்றாண்டுகளாக நாங்கள் இறைமையான ஒரு தேசமாக இருந்தோம் வடக்கு கிழக்கு, அதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம் என்று இந்த கருத்துக்கள் எல்லாம் அங்கு பரிமாறப்பட்டது. நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு.